பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம காம்படிஷன் ஒன்று வச்சிருக்கோம் ரிகார்டிங் கார்த்திகை தீபம் அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து காம்படிஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த 6 பேர், இத்தனை பேர் இருந்தாலும் இவங்க 6 பேர் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கே உங்களை எல்லாரையுமே நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு மட்டும் கேஷ் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் 500 rupees அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பண்ணியிருக்கிறத வச்சு நான் பிளான் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வந்து பூங்கொடி. ஸோ செகண்ட் பிளேஸ் கோஸ் டு தேவி அக்கா. தேர்ட் பிளேஸ் கோஸ் டு பார்வதி அக்கா. சூப்பர். சார் இவங்க 3 பேருமே மற்றவங்க நீங்க பண்ணல அப்படின்றது கிடையாது, எல்லாருமே ஒன்று பண்ணியிருக்கீங்க. தேவி அக்கா உங்களோடதுல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இடம் நீங்க அவ்வளோ சூப்பரா எல்லாருக்குமே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. பட் இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, டைம் கிடைக்கல. நான் அதுக்கு தான் சொன்னது சின்னதா இருந்தாலும் அழகா நீங்க கொடுக்கணும். ஸோ உங்களோட தாட் என்ன நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கஷ்டமான ஸ்டிச்சை உள்ள கொண்டு வந்துட்டீங்க தாம்பூர். அதை நீங்க அது இல்லாம கொஞ்சம் ஃபிளாட் லோடிங் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்சிருக்கும். அண்ட் உன்னோடது கொடுக்கப்பட்ட டைம்ல நான் தீபம் கார்த்திகை தீபம் தான் சொன்னேன், பட் எல்லாருமே விளக்கு அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த ஒரு மலையில ஏறிற ஜோதி மாதிரியே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதி கொடுத்தாங்க. இதுல அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, தெளிவா. இதான் ஷார்ட் டைம், இந்த டைம்ல நான் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபிளாட் லோடிங் போட்ட இடம் ஸ்பேஸ் டக்குன்னு முடியும். அண்ட் தென் வாட்டர் ஃபில்லிங் போட்டா கடகடன் முடியும். அதுலயும் அவங்க டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதா புல்லு அங்கங்க மலையில இருக்கிற செடிகள் மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ டக்குன்னு இருக்கிற டைமிங்ல என்ன பண்ணணுன்றத அவங்க கரெக்டா யோசிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட இவங்க ஸ்டார்டிங் சூப்பரா கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு மிஸ் ஆனதுனால ஒரு பதட்டத்திலேயே நீங்க பண்ணிட்டீங்க. பட் உங்களோடது கண்ணாகட்டும் எல்லாமே அவ்வளோ அழகா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பதட்டம் இருக்கக்கூடாது, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைமும் வரணும். இவங்களோட தாட் நான் என்ன சொல்லன்றதே எனக்கு தெரியல. வரைஞ்சாங்க பேசிக் லெவல் தான், இப்பதான் பேசிக் லெவல் முடிச்சிருக்காங்க, பட் காட் தேர்ட் ப்ரைஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய ஒட்டியிருக்காங்க, அந்த ஒட்டின ரீசனுக்காக தான் அவங்களுக்கு தேர்ட் போயிருக்கு. மற்றபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க எல்லா ஸ்டிச்சுமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் நாட் அடிச்சா கடகடன் முடியும்னு பிளான் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் நாட் இந்த இடத்துல ஃபிளாட் லோடிங்க கொடுத்துட்டாங்க. ஸோ தீபத்துக்கு நம்ம கரெக்டா அந்த நெருப்புக்கு வந்து ஷைனிங் தெரியணும் அப்படின்றதுனால கரெக்டான ஷேட்ல சமைக்கி அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க. சமைக்கி ஒர்க்கையும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடுத்த டைமிங்ல சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் உங்களோடதுல நீங்க என்ன ஒரே ஒரு மைனஸ்னா பிக்கா பிக்சர் வந்து எடுத்துட்டீங்க. பிக்கா எடுத்திருந்தாலும் உங்களோட அவுட்லைன் அந்த பீடோட ஒர்க்கு டாப் நாச் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. பட் இந்த இதுல இவ்வளோ பெருசா போடாம இந்த பிக்சரையே கொஞ்சம் குட்டியா போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதெல்லாமே மாற்றணும். ஓகேவா? ஸோ நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம வந்து கிளாஸஸ் மட்டும் கிடையாது, பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சாதான் வெளியே வர காம்படிஷன்ல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்குமே இங்க ட்ரைனிங் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.